சேவலும் கோழியும் தன்னுடைய 3 குஞ்சுகளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது அப்ப திடீர்னு அங்க பெரிய பாம்பு ஒண்ணு வந்துடுது. அந்த பாம்பை பார்த்த அந்த கோழி குடும்பமும் பயத்துல எங்களை விட்டுடுன்னு சொல்லி கெஞ்சுது. இத கேட்ட அந்த பாம்பும், நான் ரொம்ப பசியோட இருக்கிறேன், உங்கள யாராவது ஒருத்தவங்கள நான் சாப்பிட்டே ஆகணும், அந்த ஒருத்தர் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட அந்த கோழி குடும்பமும் ரொம்ப சோகமா இருக்கும் பொழுது அப்ப சேவல் யோசிக்குது, நமக்கு மனைவின்னு ஒருத்தவங்க தான் இருக்காங்க, ஆனா பிள்ளைங்க 3 இருக்குது, பேசாம ஒரு கோழி குஞ்ச அந்த பாம்புக்கு இரையாக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சு அந்த பாம்பு கிட்ட 3 கோழி குஞ்சுல ஒரு கோழி குஞ்சை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இத கேட்ட பாம்பு கோழி குஞ்சுகள் கிட்ட, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த குஞ்சுகள் கிட்ட கேக்குது. அதுக்கு அந்த 3 கோழி குஞ்சுகளும், இத்தனை நாள் நம்மள அம்மா தானே அடக்காத்து உணவு கொடுத்து நம்மள பாத்துக்கிட்டாங்க, பேசாம எங்க அப்பாவை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பாம்பு கிட்ட சொல்லிடுது. இத கேட்ட அந்த பாம்பும் தாய்கோழி கிட்ட, இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த தாய்கோழி சொல்லுது, எனக்கு கணவரோட உயிரும் முக்கியம், பிள்ளைங்களோட உயிரும் முக்கியம், பேசாம நீ என்னோட உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பாம்பு கிட்ட சொல்லுது. இத கேட்ட அந்த பாம்பும், இவங்க எல்லாரும் அவங்க சுயநலத்துக்காக யோசிக்கிறப்ப நீ மட்டும் எதுக்காக அவங்கள நினைச்சு கவலைப்படுற அப்படின்னு அந்த பாம்பு அந்த தாய்கோழி கிட்ட கேக்குது. அதுக்கு அந்த தாய்கோழியும், இவங்க வேணா குடும்பத்துல ஒருத்தவங்களை இழந்துட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கலாம், ஒரு மனைவியா என்னால என் கணவரையும் விட்டு கொடுக்க முடியாது, ஒரு தாயா என்னால என் பிள்ளைங்களையும் விட்டு கொடுக்க முடியாது, என்னால விட்டு கொடுக்க முடியறதெல்லாம் என்னுடைய உயிர் மட்டும்தான், பேசாம நீ என்னையே சாப்பிட்டு உன் பசியை தித்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அந்த பாம்பு முன்னாடி வரும்பொழுது இத பார்த்த பாம்பும் கண் கலங்கிக்கிட்டே, உன்னோட உயிர் பிரிய போற நிலைமையிலையும் உன்னுடைய கணவரோட உயிருக்கும் உன்னுடைய குழந்தைகளோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைச்ச பாத்தியா, உன்னோட நல்ல மனசுக்காக உன்னுடைய குடும்பத்தை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகுது. நண்பா, ஒரு பெண் தன்னுடைய கணவருக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் வாழ்க்கையில இருக்கிற தன்னுடைய சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டு கடைசியில தன்னுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கடைசியா அவ தன்னுடைய உயிரை விடவும் தயாரா இருக்கா. இப்படிப்பட்ட பெண்மணிகளை நம்ம வீட்டுல ஒரு அடிமையாகவும் ஒரு வேலைக்காரியாகவும் தான் நடத்திட்டு இருக்கோம். அவங்களும் மனுஷங்க தானே, தயவு செஞ்சு அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து கொஞ்சமாவது அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க பாருங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.